அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இபிஎஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக கூட்டணி தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்பது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா அப்படின்ற கேள்விக்கு அதெல்லாம் 6 மாதத்திற்கு பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்றார். இது நாள் வரைக்கும் அவர் 26லையும் இல்லை 29க்கும் கூட பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த இபிஎஸ் அவர்கள் இப்போது இப்படி பேசுவது என்ன காரணம்? அதனுடைய பின்னணி குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அமித்ஷா வருகிற போது கூட்டணியில் பல மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த 2 கருத்துக்களின் அடிப்படையில் தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். திமுகவை எதிர்கொள்ள அதிமுகவோடு கைகோர்க்கிறதா பாஜக? இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வணக்கம். ராம்கி, இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைய இருக்கிறார். ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறார். அவர்களையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இதற்கு முன்பு இபிஎஸ் அவர்கள் பாஜக தொடர்பாக கேள்வி கேட்டா எத்தனை முறை தாங்க சொல்றது? 26லையும் கிடையாது 29லையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் எத்தனை முறை விளக்கம் கொடுக்கணும்னு கேட்பார். ஆனால் இன்றைக்கு சொல்வது எங்களுக்கு திமுக தான் ஒரே எதிரி, மற்ற எந்த கட்சியும் எதிரி அல்ல அப்படின்ற நிலைப்பாடு மாற்றமா? என்ன காரணம்? போன பாராளுமன்ற தேர்தலில் இபிஎஸ்க்கு திமுக எதிரி இல்லையா? அப்ப ஏன் தனித்து பாஜக இல்லாமல் களம் கொண்டார்? நாங்கள் பாஜகவிடம் சேரமாட்டோம், தேசிய கட்சிகளால் தமிழகத்திற்கு ஆபத்து, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது, 2 கட்சிகளுமே தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆகவே நாங்கள் பாஜக இல்லாத ஒரு இயக்கத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம், கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அப்போ இப்போ ஏன் மாற்றோம்? விஷயம் என்னன்னா, இவரோட கட்சி வந்து ஹைஜாக் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பீன் ஹைஜாக் பை எஸ்பி வேலுமணி. இந்த திருமணத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, எந்த அண்ணாமலையை எதிர்த்து தலைமை செயற்குழு கூடி எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ, அண்ணாமலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய மாவட்ட செயற்குழு மாநில செயற்குழு எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ, அந்த அண்ணாமலை வந்து திருமணத்துக்கு வர்றாரு. அவரோட காலில் வந்து மணமக்கள் விழுறாங்க. ஆனா தலித் அமைச்சர் எம்பி, இவர் ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட ஜெயிக்கல, ரைட்? ஆஃப்கோர்ஸ் இவரும் கவுண்டர் அவங்களும் கவுண்டர். இவரோட காலில் தான் மணமக்கள் விழுறாங்க, டோட்டலாக விழுறாங்க. இவரோட காலில் விழுறாங்க, தமிழிசை காலிலையும் விழுறாங்க. ஆனால் முருகன் காலில் விழவே இல்லை. அப்படி அதிமுக இப்போ புரட்சி தலைவி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எழுந்து நின்று பவ்யமாக ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த வரவேற்பை வந்து அண்ணாமலைக்கு கிடைக்குது அங்க. சார், எடப்பாடி வந்து திருமணத்துக்கு வரவானாம் சார், அவர் 10ஆம் தேதி நடக்கிற ரிசப்ஷனுக்கு தான் சார் அவரை கூப்பிட்டுருக்காரு வேலுமணி. ஆனா அண்ணாமலை திருமணத்துக்கே கூப்பிடுறாரு. அப்போ யாருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க இருக்கு? பெரிய அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? பாஜகவிற்கான இம்பார்ட்டன்ஸ் தான் அங்க இருக்கு. நீங்க சொல்றது திரு எஸ்பி வேலுமணி அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக அணியை விரும்புறாங்க 100%. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லைங்களா, பாஜகவோடு நாங்கள் சேர்ந்து நின்றிருந்தால் 10 தொகுதிகளில் நாங்கள் ஜெயித்திருப்போம், 10 பாராளுமன்ற தொகுதிகளை நாங்கள் வென்றிருப்போம்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், ரைட்டுங்களா? அதே மாதிரி தொடர்ந்து அவருடைய டிராவல் எல்லாமே வந்து பாஜகவினரோடு தான் இருக்கு. அமித்ஷா வந்து மறுபடியும் வந்தால்னு அண்ணாமலை பேசுறாரு. பல மாற்றங்கள்ன்றாரு. அது என்ன மாற்றங்கள்? ஒரு மாற்றமும் இல்ல. அவரு சிஐஎஸ்எஃப் விழாக்கு வர போறாரு, அரக்கோணத்துக்கு வராரு, அரக்கோணத்துக்கு வராரு, அரக்கோணத்துல இருந்து அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாரு. அதுதான் இப்ப நடக்கக்கூடிய மாற்றம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் நடந்தது. அவர் ஜக்கி வாசுதேவோடைய சிவராத்திரி விழாக்கு வரும்பொழுது அம்மன் அர்ஜுன் ஒருத்தர் வீட்டுல ரெய்டு நடக்குது. அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுன் வீட்டுல ரெய்டு நடக்குது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்காருன்னு வழக்கு நடக்குது. அவருக்கு ஆறுதல் சொல்ல இதுவரைக்கும் இந்த மாதிரி ரெய்டுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்ல செங்கோட்டையன் வரமாட்டாரு.
செங்கோட்டையன் அங்கேருந்து புறப்பட்டு நேரா கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அம்மன் அர்ஜுன் வீட்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாரும் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அமித்ஷாக்கு இவரு பத்திரிகை கொடுக்கிறாரு. யாரு? நம்ம வேலுமணி ஐயா பத்திரிகை கொடுக்கிறாரு. அமித்ஷா வந்து நான் 2 முறை வர முடியாது தமிழ்நாட்டுக்கு, அவர் வேற ஒரு விஷயமா வர்றாரு, சிஐஎஸ் விஷயமா வர்றாரு, நான் 2 முறை 3 முறைலாம் வர முடியாது, நான் கல்யாணத்துக்கு வரல. ஆனா 10 நிமிஷம் வேலுமணி மற்றும் அதிமுகவினர் வந்து முழுக்க முழுக்க உட்கார்ந்து அமித்ஷாவோட விவாதிக்கிறாங்க. ஸோ த பார்ட்டி ஹாஸ் பீன் ஹைஜாக்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிடாம வெறும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டா அந்த அம்மா போவாங்களா? போகவே மாட்டாங்க. அதோட அவரு கட்சியிலிருந்து கட்டப்பட்டுருவாரு. ஆனா எடப்பாடிக்கு வந்து இப்போ சமீப காலமாவே, இப்போ இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாணத்திலையும் எஸ்பி வேலுமணி ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுறாரு. எஸ்பி வேலுமணி, உங்கள் பார்வையில எஸ்பி வேலுமணி முன்னின்று இந்த கூட்டணிக்கான விஷயங்களை பண்றாருன்னு சொல்ல வரீங்க? ஆமா சார், எஸ்பி வேலுமணி முன்னின்று பண்றாரு, அவர் ஆர்கனைஸ் பண்றாரு, அவர் சசிகலா. ஆனா இன்னொரு புறம் பாருங்களேன், ஜெயக்குமார் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க, 29லயும் கிடையாது கிடையாது கிடையாது, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேபி முனுசாமி இருக்கிறார், சிவி சண்முகம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க இனி? இபிஎஸ் அவர்களே எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்ட்டார். பாஜக கூட்டணி பத்தி 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னு அது என்ன கணக்கு? அதிமுகவுக்கு இப்ப இரட்டை தலைமை உருவாயிடுச்சு. ஒன்னு வந்து வேலுமணி, இன்னொன்னு வந்து எடப்பாடி. எடப்பாடியுடைய தலைமைக்கு கீழே வரவங்க தான் ஜெயக்குமார், கேபி முனுசாமி, மற்றவங்க எல்லாரும் எடப்பாடிக்கு கீழே, சிவி சண்முகம் அப்கோர்ஸ், அவங்க எல்லாமே எடப்பாடிக்கு கீழே வரவங்க, எடப்பாடி சொல்றது கேட்கிறவங்க. எஸ்பி வேலுமணின்றவர் எடப்பாடிக்கு எதிரான அதிருப்தி தலைவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆளு. இன்னொன்னு பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். சோ அப்ப இந்த கூட்டணி உறுதிப்பட்டுருச்சு. கண்டிப்பா இவர் சொன்னால், இவர் வானா எடப்பாடி வானான்னு சொன்னா எடப்பாடியை தூக்கி போட்டு செங்கோட்டையனையும் எஸ்பி வேலுமணியோ தலைவராக்கி அந்த கட்சி கூட்டணிக்கு போயிடும். விஜய், தாவேகா, அதிமுக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுலதான் பிரச்சனை. பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய கேஸ் பலூனா இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த கேஸ் பலூனை ஒரு குண்டூசி போட்டு குத்திட்டு போயிட்டாரு. இனி வந்து நாங்க வந்து தனித்து போட்டி அப்படின்றது அது வந்து ஒரு பெரிய விவாதம் வந்து தாவேக்காக்குள்ளேயே பெருசா நடந்துகிட்டு இருக்கு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த விஷயங்களுக்கு தயாரா இருக்க. தனித்து போட்டி ஒரு 15% ஓட்டாவது நீங்க வாங்கி காமிச்சாதான் அடுத்த கூட்டணிக்கு போக தெரியா இருக்குன்றது ஆதவ் அர்ஜுனாவோட நிலை. மத்தவங்க நிலை வந்து எப்படியாவது நம்ம போயிட்டு ஆந்திரா மாதிரி வந்து ஏடிஎம்கே பிஜேபின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா தாவேக்கா வர முடியாதுல்ல. கொள்கை எதிரி பாஜகன்றதுனால தாவேக்காவுக்கான ஆப்ஷன் இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ரங்கசாமி பாண்டிச்சேரியில இருக்காரு, அவர் தான் வந்து விஜய்க்கு அரசியல் குரு. நமச்சிவாயம்னு ஒருத்தர் இருக்காரு, பாஜகக்காரரு, அவர் தான் புசி ஆனந்துக்கு அரசியல் குரு. ரங்கசாமி புசி ஆனந்துக்கு அரசியல் குரு தான். சார், நம்ம பார்க்க வேண்டியது 5 கொள்கை தலைவர்களை தான். நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க, சிவகாசியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி? இதெல்லாம் அரசியலுக்கு எடுபடுமா? 5 கொள்கை தலைவர்கள் இருக்கலாம் சார், 5 கொள்கை தலைவர்கள் இருக்கலாம். அதே கொள்கை தலைவர்களை வச்சிருந்த திமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சது. பேசலாம், நம்ம பேசலாம். அக்னீஸ்வரன், இபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் பாஜக கூட்டணி குறித்து கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை முறை உங்களுக்கு விளக்கணும், எத்தனை முறை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. 26லயும் கிடையாதுங்க, 29லயும் கிடையாது, கூட்டணினால நாங்கள் நிறைய விஷயங்களை சுமக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறுது அப்படின்னா, எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னா பாஜக இல்லையா அப்படின்ற பொருள். பாஜக கூட்டணி குறித்த கேள்வின்னா அது 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணாமலை, அமித்ஷா அவர்கள் வராங்க, நிறைய கூட்டணி மாற்றம் நிகழப்போகுதுன்னு. முதல்ல நீங்க இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் சார், ஆனால் 55 கட்சி இருக்கு சார். இதுல எந்த கட்சி யாரை அழிப்பது, எப்படி அழிப்பது, அரசாங்க அதிகாரத்தை வைத்தா அல்லது சூழ்ச்சி தந்திரம் நயவஞ்சகத்தை வைத்தா, ஐயோயோ பாருங்க செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்து போனது பிறகு அந்த கட்சி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு என்கிற இந்த நடிப்பை வைத்தா, இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 இப்படியே இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருந்தால், அப்படியே இந்த சைடுல இந்த 2 பேர் போட்டுக்கிற சண்டையில யாரு 2 பேர் கொடுக்காத இவங்கெல்லாம் இந்த கட்சி இப்ப சொல்றாங்கல்ல, தாவேக்கா இந்த ஓட்ட பலூன் அப்படிங்கிறாரு. இல்ல, பாயிண்ட் என்னன்னா சார்,
பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராயிடுச்சு அதிமுக. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கணுமான்னு கேட்கிறேன் சார். அதுக்கு 2 விளக்கமான பதில சொல்லிட்டார். இன்னும் 1 வருஷம் இருக்கு, 6 மாத காலம் இருக்கு. இல்ல, அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்பு என்ன சொன்னாங்க? 26லயும் கிடையாது, 29லயும் கிடையாது, பாஜகவோடு நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். இஸ்லாமியர்கள் இருக்கிற மாநாட்டில் போய் என்ன பேசினாங்க? நாங்க முன்பு தவறு செஞ்சிட்டோம், இனி ஒரு காலமும் அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாங்க வெளியில வந்துட்டோம்லாம் பேசிட்டு, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 6 மாசம் இருக்கு, 1 வருஷம் இருக்குன்னா அது என்ன கணக்கு? அப்புறம் இப்ப இங்க அடுக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர், அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சி, தமிழ்நாட்டில் ஒரு நடமாடும் புலனாய்வு பத்திரிகையாளர், அவர் நம்ம சாதாரண போன் பண்ணும்போது கூட முக்கியமானதெல்லாம் சொல்ல மாட்டார், நேரில் பேசிக்கொள்ளலாம். அப்பதான் நினைச்சேன், ஆகா நம்ம கூட பழகிற நமக்கே இப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்களை சும்மா வில்லு மாதிரி அடிப்பார்ல. நான் இப்ப கேட்பது, இப்ப அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத 67ல இருந்து காங்கிரஸ் ஆட்சி விட்டு போனது இன்னும் வரைக்கும் போராடிட்டு இருக்குது. அத திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பாத்துக்குருவார். இப்ப எனக்கு ரொம்ப குழப்பமா திமுக ஆட்சிக்கு வரவிடாம காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம பாத்துக்குருவாரு. அப்ப இன்னொரு கட்சி அதிமுக தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாம பாத்துக்க, இதுதானே சமவிகிதம்? இப்படித்தானே மக்கள் நினைக்கிறாங்க. அதிமுக பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாம பாத்துக்கிறது தான் வியூகமா? அது ஏன் தெரியுமா? என்டிஏவால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை கட்டமைத்து அவர்கள் தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்க போறோம்ன்ற இந்த சொல்லக்கூடிய இந்த செயலை மக்கள் நம்புவாங்களா? மக்கள் நம்புறதெல்லாம் விட்டுருவோம் சார். முதல்ல அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன சார், அதை சொல்லுங்க. அதிமுக என்ன செய்ய போகுது தான் என்னோட கேள்வி. அது இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும்னு சொல்லிட்டாரே. உடனே இது 1000 தடவை சொல்லிட்டார் சார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இன்றைக்கு அப்படி சொல்லலையே. சரி, அப்ப இன்னொன்னு பண்ணுவோம். அப்படி ஒருவேளை சொல்லலைன்னா இது வந்து என்னன்னு மறுபடியும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இல்லைன்னு சொல்றீங்களா சார்? அது 100% வாய்ப்பு இல்லை. இந்த முடிவை தான் எடுப்பார். 2 விஷயம் நடக்குது. பிரகாஷ் அவர்கள் சொன்னது வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள், அவர் வெளிப்படையாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு 2 பேர் பேசினாங்க. ஒண்ணுங்க டாக்டர் தமிழிசை அவங்க, இன்னொன்னு இங்க எஸ்பி வேலுமணி. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்தா 20 சீட்டு 22 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்றது ஒண்ணு. எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழா, திரு அண்ணாமலை அவர்கள் வராங்க. கொள்கை எதிரி நீங்க என்ன சொன்னீங்க? திரு அண்ணாமலை அவர்களை மாத்தினா கூட நாங்க கூட்டணிக்கு தயாராவோம், எங்களுக்கு பிரச்சனையே திரு அண்ணாமலை தான் அவர்கள் அப்படி. ஆனா பிரகாஷ் அவர்கள் சொல்றாங்க, அவர் வந்தபோது இவர்கள் காட்டிய பவ்யம், அது மரியாதை நிமித்தமாக கூட இருக்கலாம், ஒரு இணக்கம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி முன்னெடுப்பில் கூட்டணிக்கு அதிமுக தயாராயிருச்சு. இதுதான் பிரகாஷ் அவர்கள் சொல்றாரு. அது அவர்களுடைய அனுமானம். நான் இப்படி கேட்கிறேன், பெரும்பாலும் நெறியாளர் கேட்கிற கேள்விக்கு தான் பிரகாஷ் சார் பதில் சொல்வார். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை என்டிஏவும் அதிமுக அது நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, திமுகவும் அதிமுக தான் இருக்க வேண்டும் என்பதில் உள்ளன்போடு நான் இருக்கிறேன். இதுல எனக்கு எந்த ஆதாயமும் இல்ல, யார்கிட்டையும் போய் நிக்க போறதும் இல்ல. கடவுள் நல்லபடியா என்ன வச்சிருக்காரு. கேட்கவே இல்லை. நீங்க என்டிஏ கூட்டணி வந்தால், ஒருவேளை வந்தால் யார் முதலமைச்சர் சொல்லுங்களேன்? அப்ப வந்து என்டிஏ ஒத்துக்குருமா? இல்ல பிரச்சனை வந்து அக்னீஸ்வரன் சார், இப்ப பிரச்சனை வந்து என்டிஏ ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றது பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க சார்? இந்த கூட்டணி இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இதுக்கு முன்பு நீங்க என்ன பேசுனீங்க? கூட்டணி பற்றி இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லாதீங்க, இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்குவாரா இல்லையான்றது தானே நீங்க வச்ச வாதம். இப்ப நான் கேக்குறேன், இபிஎஸ் அவர்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கேக்குறேன். இதுல அதுதான் 1 வருஷம் கழிச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரே. எத்தனை முறை சொல்லுவது? ஏன் அதை நாடாளுமன்றத்தில் சொன்ன மாதிரி கிடையாதுங்க, 29 வரைக்கும் கிடையாதுங்கன்னு சொல்றதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நான் இப்படி சொல்றேனே, இப்ப நேத்து வந்து இந்த அந்த கோவையில் நடந்த அந்த வழிபாட்டு இதுக்கு போனதுக்கு வந்து மகா சிவராத்திரிக்கு ஆண்டுதோறும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் போவார். அந்த ஈசா மையம் இருக்கக்கூடிய இடமே அவருடைய சட்டமன்ற எல்லைக்கு உட்பட்டது. சரி, அவர் எங்க போனாரு, எப்படி போனாரு, இதையெல்லாம் பேசி இது சென்று முடிந்து விடுவது. அது இல்ல, இப்போ ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறாங்க, நம்ம உள்ளுக்குள்ள தனிப்பட்ட நிகழ்வு அதை வச்சுன்னு இல்லை. ஆனால் திருமண நிகழ்வுகள் பல அரசியல் கூட்டணிக்கு காரணமாக இருந்திருக்கின்றப்போ ஒரு விழா திருமணத்துக்கு வந்து தலைவர் இல்லை, ரிசப்ஷனுக்கு தலைவர் வராரு, திருமணத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வராங்க,
அதீத இணக்கம் காட்டப்படுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம்? கரெக்ட் சார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நீங்க சொன்ன மாதிரி அனுமானம் கூட வச்சுக்கோங்களேன். இதே இது தமிழ்நாட்டில் திரு கோகா மணி அவர்களுடைய இல்ல விழாவிற்கு போனாங்களே தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், அப்ப பாமகவும் திமுகவும் 2026 கூட்டணி விசிக வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தமா? சரி, அதுக்கப்புறம் திரு கோகாமணி அவர்களுடைய இல்லத்திற்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போயிட்டு வந்ததுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு? 2 நாளைக்கு நேற்றுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாரு? என்னத்த பண்ண 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறோம். அது வேற. நாங்களே அது எப்படி வேற? அது ஏன் வேற? அத பத்தி யாருமே பேசக்கூடாது. இல்ல சார், அதிமுகவின் பொதுச் செயலாளர் மட்டும் நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா பேசணும்னா எங்க சார்? அது என்னன்னா, அவங்க 23 கட்சிகள் இருந்து அவங்க மேடையிலேயே பிரகடனப்படுத்துறாங்க இந்த கூட்டணியில தான் சீட் ஷேரிங்லாம் அப்புறம் வரும், அதுல பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்ல, அதெல்லாம் பேசப்படுது. இப்போ இது முக்கியமான மாற்றம்ன்றதுனால தான் கேட்கிறேன், ஏன் இபிஎஸ் அவர்கள் இப்படி சொல்லணும்? அமித்ஷா வந்த பிறகு இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்னு அண்ணாமலை அவர்கள் ஏன் சொல்லணும்? அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நான் தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தானே முடிவெடுக்கணும். ஆமா, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் பாஜகவுக்கு தானே முடிவெடுக்கணும். ஏன் முடிச்சு போட்டு வர்றீங்க? உங்க வேலை என்ன? இது வேறு அது வேறு. இது மிரட்டலா அல்லது பண்பா அல்லது ஆரத்தழுவி முதுகில் குத்தி கதையை முடிக்கிறதா? என்னது ஒண்ணும் புரியல. அமித்ஷா அவர்கள் தனி, இபிஎஸ் அவர்கள் தனி, இப்படி பிரிச்சு பாருங்கன்னு சொல்றேன். மாநில கட்சி அதிலையும் தெளிவாக பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறாரு. எங்களுக்கு திமுக மாநில கட்சி. ஆனா திமுக என்ன நினைக்குது? மாநில கட்சியாக அதுதான் 2 பேரும் போடுகிற சதியில் அண்ணா திமுக. இப்ப நான் இபிஎஸ் அவர்கள் சொல்ற வார்த்தையின்படியே எடுத்துக்கிறேன். திமுக மட்டும்தான் எதிரி, பாஜக எதிரி அல்லன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? யாருக்கு சார்? அதிமுகவுக்கு. திமுக மட்டும்தான் எதிரி. சட்டமன்ற தேர்தல் திமுக மட்டும்தான் எதிரி. அப்ப பாஜகவோட போறதுல சிக்கல் இல்ல. 100% போறதுல சார். அப்படி போய் சார் என்ன சார் நீ ஐசோலே படிக்க வச்சு மேல டெத் சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி கொடுக்குறீங்க. சரி, பேசலாம். உலகம் ஏத்துக்குறமா சார்? சரி, ரைட், தப்பு. அந்த கோணமே முதல் கேள்வி சரி, பார்ட்லி அலௌட். செகண்ட் கேள்வி முழுவதும் தப்பு. அது முரண்பாடு நடக்காது. புகழேந்தி, இப்போ நீங்க ஒருங்கிணைப்பு குழு அதிமுக ஒருங்கிணையணும், அதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டது. தேமுதிக ராஜ்யசபா சீட்டு தொடர்பாக கேட்கிறப்ப அப்படி என்ன ஒப்பந்தம் இருக்கா அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 25க்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பேசின ஒரு காட்சி அரங்கேறுகிறது. இன்னொன்று, இபிஎஸ் அவர்கள் இதற்கு முன்பு ஒரு இடத்துல பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே நம்ம நேர்பட பேசிலே பேசணும். இன்னைக்கு பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன போயிட்டு இருக்கு கூட்டணி கணக்கு? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை நேர்பட பேசு. வணக்கம் விஜயன் சார். வணக்கம் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சையில எங்களது கட்சியின் கொள்கைகளை கோட்பாடுகளை ஒத்து போகின்ற யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம். உடனே புதிய தலைமுறை நிருபர் என்ன கேட்கிறாரு, அப்ப பிஜேபியோட சேருவீங்களான்றாரு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட ஒத்து போனா எந்த கட்சிங்கிறதுலாம் கணக்கு இல்லைன்னு சொல்லி பதில சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே தஞ்சையில சொன்னார். அது பிரச்சனையா மாறிச்சு. மறுநாள் அதை மாத்திக்கிட்டார். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, திரைமறைவில் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும். நீங்க 1000 சொன்னாலும் நம்பாதீங்க. இப்ப நான் புதிய தலைமுறைக்கு பதிய வைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்து போகின்ற ஒரு நிலைப்பாட்டை இதே பழனிசாமி எடுக்கத்தான் போகிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாளை ஜெயக்குமார் அவர்கள் மறுத்தாருன்னா, அப்படிலாம் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாருன்னா, நாளை விஜய் டூக்லவர், அதாவது இது நாளை காலையில் நடக்கும் 10 மணிக்கு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் ஜெயக்குமார். ஆனா இது இருக்கு. இதுதான் இவர் இப்ப மூடி மறைக்கிறார். இப்ப பாருங்க, நான் இன்னும் முதல் கேள்வி கேட்டீங்க நீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முதல் நான் தான் பதில் சொன்னேன் சார். தேமுதிகவை ஏமாத்த போறார் பழனிசாமின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? இதே தேமுதிகவை விஜயன் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், பல நாள் அலைய விட்டாங்க. நான் அப்ப ஒன்னா இருந்த நேரம் கூட அலைவாங்க. அலையன்ஸுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கூப்பிடுவாங்க, 3 ஸ்டார் ஹோட்டல் கூப்பிடுவாங்க. கடைசியில கூட்டணியில இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க போய் பட்டாசு வெடிச்சு ஞாபகம் இருக்கா? அவங்க தேமுதிக ஆபீஸ்ல போய் இனிமேல் ஒட்டும் உறவும் வேணாம்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா அந்த சீட்டை நான் கமிட் பண்ணலன்ற.
ரொம்ப நீட்டா சொல்லிட்டாரா? இருக்க ஒரு கட்சி கூட்டணியும் போயிடுச்சு. அப்ப எந்த கட்சி கூட்டணியோட இருக்கீங்க? கூட்டணி கட்சிங்கிறது 0 ஆயிடுச்சு. அன்னைக்கே திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு நான் டிவி மூலியமா சொல்லிட்டே இருந்தேன், உங்களையும் முதுகுல குத்துவார், அது பழக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னேன். ஒப்பந்தம் போடலன்னு சொல்றாரு. அப்படி ஒண்ணு எழுதப்பட்ட ஒப்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு புகழேந்தி. ஆனா இப்ப என்னுடைய கேள்வின்றது, நீ உங்க பார்வையில ஏன் தேமுதிகவை நிராகரிக்கணும்? என்ன காரணம்? இல்ல ஏன் பாஜகவோட போக முடிவு எடுத்துட்டாங்களா? தொடர்கதை அது முடிவுக்கே வராது. இந்த அவலூறு தொடர்கதைன்ற மாதிரி துரோகத்தினுடைய தொடர்கதை எல்லாம் போச்சே. ஒரு ஒரு 5 வருஷம் எம்பி சீட்டு வேஸ்ட் பண்ணார் முனுசாமி. திரு வாசன் தலைவருக்கு ஒரு எம்பி சீட்டு, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சீட்டு, எம்பி சீட்டு, இப்படி எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்தாங்கல்ல. இந்த கட்சி யாருமே கூட்டணி வராதப்போ தேமுதிக கூட வந்து நின்னுச்சேதா? அத்தனையும் மறந்து போய் தானே ஒத்துக்கிச்சு. ஊரூரா பிரச்சாரம் பண்ணது. கடைசியில கேப்டன் இறந்து அந்த இறப்பு அவருடைய பாடி புதைக்கிற வரைக்கும் நான் பக்கத்திலே இருந்தேன். அப்போ தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினா. அந்த நேரத்திலாம் அவர் இறந்த பின்னாடி நடந்த தேர்தல்ல விருதுநகர்ல, அந்த நாடாளுமன்றத்துல, சிவகாசி விருதுநகர் பகுதியில அந்த போட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி தோல்வி. விஜய் பிரபாகரன் கிட்ட போயிட்டே இருக்கார், ஜெயிச்சிருவார் ஜெயிச்சிருவார். இந்த பக்கம் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் ஆன மாதிரி ஒரு போட்டி. இப்ப நீங்க பேசுறத பார்த்தா இப்ப தேமுதிகவை நீங்களே பிரிச்சு விட்டுருவீங்க போல இருக்கே, மனத்தாங்களை அதிகமாக்கி விட்டுருவீங்க போல இருக்கே. நான் கேட்கிறது, தேமுதிகவுக்கு சீட் இல்லைன்னு சொன்ன பின்னாடி அந்த தொண்டர்கள் இத மான பிரச்சனையா மரியாதை பிரச்சனை எடுத்துக்க முடியுமே தவிர பணம் கொடுத்து சரி பண்ணிடலான்னு ஒரு கணக்க போட்டா ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி அசிங்கப்படும். இல்ல நான் கேட்பது புகழேந்தி, இப்ப இதுல திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. பாஜகவோடு இல்லை அப்படின்னு பலருமே சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் இருக்கும்லாம் சொன்னப்ப நாடாளுமன்றத்திலே தனிச்சுதான் களம் கண்டாங்க. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இன்றைய பேட்டி எதை உணர்த்துது? இப்ப பிரகாஷ் அவர்கள், வேலுமணி அவர்கள் அவங்க ஒரு முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்கள் பார்வையில எப்படி பாக்குறீங்க? இல்ல பாஜக அழுத்தம் தருதா? இல்ல கடைசி கட்டத்தில் அதிமுக இல்ல நாங்க தனிச்சே நிப்போன்னு முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கா? இல்ல இங்க வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து நான் ஓபனாவே உங்களுக்கு சொல்றேன், தெரியாத விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன். ஒரு கால் முடியாதுன்ற நிலைமைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமாரோ, நீங்க சொன்ன மாதிரி கேபி முனுசாமியோ, நீங்க சொன்ன மாதிரி சிபி சண்முகமோ முடியாது, பிஜேபியோட கூட்டணி வேணான்னு ஸ்ட்ராங்கா நின்னால் வேலுமணி ஒத்துக்க மாட்டார், வெளியில போயிடுவார். தங்கமணி ஒத்துக்க மாட்டார், வெளியில போயிடுவார். இப்படி அங்க ஒரு படையே அமைந்து அது எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிட்டு இருக்கு. அதான் உண்மை. ஆகவே பாரதிய ஜனதா கூட்டணி வேண்டாம் என்று சொன்னால் இங்க இருக்கிறது இன்னும் பிளவுபடும். அவ்வளவுதான், உடஞ்சிரும். வேலுமணி வெளியே போயிடுவார். இதுல எந்த விதம் வேலுமணி இதுல புகழேந்தி, இந்த நீங்க உங்க பார்வையில நீங்க சொன்னதன் அடிப்படையில கேட்கிறேன், இந்த அழுத்தம் அதிமுகவிற்குள்ளிருந்து கொடுக்கப்படுதா இல்ல பாஜகவில் இருந்து கொடுக்கப்படுதா? அண்ணாமலை சொல்றது அமித்ஷா வந்த பிறகு மாற்றங்கள்னு, எங்கிருந்து இந்த அழுத்தம் வருதுன்னு நினைக்கிறீங்க? இது அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸா சொல்லணும். ஏற்கனவே மிஸ்டர் அமித்ஷா வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து 65 சீட்டு தான் வருவீங்க எங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுதுன்னு சொன்னப்போ ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரு, இபிஎஸ் ஒத்துக்கல. ஆனா அது நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப மாத்திரம் மிஸ்டர் அமித்ஷா வந்து இவர் என்ன பண்ண போறாருன்னா பிரச்சனை அதை வச்சு அந்த அடிப்படையில் சொல்லல அண்ணாமலை. வேலுமணி ஸ்ட்ராங்கா இருக்கார், தங்கமணி ஸ்ட்ராங்கா இருக்கார், பிஜேபியோட உறவோடு இருக்காங்க, நம்மோட இருக்காங்க எல்லாரும். ஆகவே நம்ம வந்து பிஜேபியோட வேணான்னு சொன்னா இவர்கள் வெளியேறி விடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்ப நீட்டா சொல்ல மாட்டேன்றார் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலான்றது, அதுதான் உத்தின்றீங்களா? இல்லைன்னா கட்சி உடைஞ்சிரும், நாளைக்கே உடைஞ்சிரும், மறுபடியும் உடையும். இந்த 20% ஓட்டுல விஜய்க்கு எவ்வளவு போகுது, இவங்க உடைக்கிறவங்களுக்கு போகுது, இதெல்லாம் வந்து முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பயங்கரமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கடியினுடைய விளைவுதான். ஒன்னும் சொல்றேன் விஜயன் சார், நியாயமா சொல்றேன், நான் அநியாயமா பேசல, நியாயமா பேசுறேன். அந்த தேமுதிகவுக்கு துரோகம் பண்ணா இனி இவர் அரசியல் பண்ணவே முடியாது. ஏன் தெரியுங்களா? அங்க காட்டின டிஃபரன்ஸ அதிமுக காமிக்கல. 7 இடத்துல டெபாசிட் போய் 13 இடத்துல பின்னாடி போச்சு. கேப்டன் விஜயகாந்த் இறந்ததற்காகத்தான் 20% வாக்குகள் வந்ததுன்னு பிரேமலதா விஜயகாந்த் நாளைக்கு சொன்னா இவர் இல்லன்னு சொல்ல முடியுமா? பேசலாம். நீங்க சொன்னது அக்னீஸ்வரன் இல்லன்னு சொல்லுவாரா? இப்ப 2 பாயிண்ட். இப்ப பிரகாஷ் அவர்கள், புகழேந்தி அவர்கள் சொல்றது வந்து அதிமுகக்குள்ளேயே ஒரு அழுத்தம் வந்திருக்கா, அதனாலதான் 6 மாசம் தள்ளி போட்டு அப்ப பாத்துக்கலான்ற முடிவு எடுக்கிறாங்களா இபிஎஸ்? இது ஒரு செயற்கையான அழுத்தத்தை அரசியல் நுணுக்கமாக நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அது வந்து போய் தோல்வியில தான் யாரெல்லாம் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதில் தோல்வியில தான் போய் முடியும். எஸ்பி வேலுமணிக்கு அப்படி அந்த ஆசையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? இதுல நீங்க அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லையா சார்? இல்ல. அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? வெளிப்படையா பேசினது இல்ல, யாரும் அவர் பேசல, இது வரைக்கும் பேசல. அவ்வளவுதான் சார் முற்றுப்புள்ளி. ஆனால் ஒரு இதுல வந்து கல்யாணத்துக்கு யாருக்குமே இனிமேலுக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா மரியாதைக்குரிய நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்றபடி பார்த்தா அரசியல் கட்சியில யாருக்கும் பத்திரிக்கை வைக்காதீங்க. தனியா வந்து மாமனார் மாமியார் மருமகள் இவங்களை வச்சு ஒரு 4 ரூமுக்குள்ள கேமராமேன்ல யாரும் கூப்பிடுறாங்க, பத்திரிகையாளர் தயவு சொல்லிடாதீங்க. இல்ல அவர் காட்டுன இணக்கத்தை சொல்றாங்க. தமிழ்நாடு அரசியல் நாகரிகம் பண்பாடு கொண்டது. அந்த அடிப்படையில நல்லது கெட்டதுக்கு போகத்தான் செய்வார்கள், வரத்தான் செய்வார்கள். புகழேந்தி சுருக்கமா ஏதோ அப்படி இதுவரைக்கும் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல புகழேந்தி, இதுவரைக்கும் எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ வெளிப்படையா சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல, அவருக்கு நாங்க பாஜக கூட்டணியோட அப்படி எதுவுமே சொல்லல. அந்த மௌனத்தை நம்ம நமக்கான வியாக்கியானம் எழுத பயன்படுத்திக்கிறோமா? இல்ல இல்ல, ராம்கி வந்து எழுத்தாளர் அழகா சொன்னார். நீங்க அதுக்கு முதல்ல சொல்லிட்டீங்க, அதான் நானும் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியோடு நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைத்திருந்தால் 20 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் சொன்னாரா இல்லையா? அப்ப கூட்டணி இல்லன்னு முடிவு பண்ண சொன்னது நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல யாரோட கூட்டணி வைக்கணும்? நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் சொன்னது வேலுமணியா இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? தப்பா மீறி பேசுறீங்க நீங்க எடுத்த முடிவுக்குன்னு சொல்லி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை உண்டா? ஏன்னா ஒழுங்கு நடவடிக்கையால பாதிக்கப்பட்டவர் புகழேந்தி அந்த குரலை எழுப்புறாரு. ஒரு கூட்டணி இப்போ தொடர்பா பேசினதுக்காக எடுத்தப்ப சார் ஒரு கட்சியினுடைய பாலிசி டிசிஷன் சார், கொள்கை முடிவா அவர் சொல்றாரு. இல்லங்க நாங்க சேர்ந்திருந்தோம்னா 20 சீட்டு அப்படின்னு அத ஒரு சுட்டி காட்டுறார். நம்ம பேசலாம். அண்ணன் புகழேந்தி அவர்களையும் அண்ணன் கேசிபி அவர்களையும் எவ்வளவு சீக்கிரமா கட்சியில சேர்க்க முடியுமோ சேர்த்தா இந்த மக்கள்கிட்ட வந்து குழப்பம். இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க அவங்களை சேர்த்த பிறகு பிஜேபி அணி வேண்டும்னு ஒருத்தர் இருப்பாங்க, வேண்டாம்னு. இப்ப கேசிபி எல்லாம் பிஜேபியோட கூட்டணியே வேண்டான்ற நிலைப்பாடு இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசலாம். அதிமுக அழிக்கிற போடுகிற ஆறுட நாடகம் அது வெல்லாது. இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் அதுவும் கூட்டணி தொடர்பாக இப்ப இபிஎஸ் அவர்கள்லாம் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடக்கூடியவர் தான். வெளிப்படையாக இப்ப ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையா போட்டு உடைச்சு பேசக்கூடியதுதான். இப்ப இன்றைய செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நான் அதற்கு முன்புதான் பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி தாவேகா அதிமுக அணி அப்படிலாம் பேசப்பட்டது. அவங்க இல்ல நாங்க தனிச்சுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னா அதனோட பொருள் என்னன்னா மத்த யாரும் எதிரி அல்ல அப்படின்ற பொருள் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதப்பா? இல்ல அரசியல் எதிரி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருந்ததுதான். அதாவது இப்ப சமீப காலத்துல தான் அரசியல் எதிரி கொள்கை எதிரிகளாம் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அடிப்படையில தேர்தல் சமயத்துல எல்லாம் அரசியல் எதிரி ஒன்னாதான். ஒரே நீ உங்களை எதுக்குறோம் ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான். இந்த குழப்பம் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் விஜய்க்கு தான் அதிகமா இருக்குது. இப்ப நீங்க உண்மையிலே வந்து பாஜக அண்ணா திமுக கூட்டணி வந்து அதிகமா சந்தோஷப்படுற திமுக தான். ஏன்னா ஒரே எதிரி, ஒரே கூட்டணி எதிரி, ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நீங்க தனியா கொள்கை எதிரி, தனியா அரசியல் எதிரும் போது பயங்கர கன்ஃபியூஷன். அது ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம். அதனால வந்து இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரு சந்தோஷப்படுவாங்க? நிச்சயமா திமுகவுக்கு இந்த கூட்டணி வந்தால் முதல்ல சந்தோஷப்படுறது திமுக தான் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் 3 விஷயம் சொல்றாரு. முதல்ல திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா இருந்தால், அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தால், விஜய் தனித்து இருந்தால் விஜய்க்கு வெற்றி கிடைக்கும் சொல்றாரு. விஜய்க்கு அட்வான்டேஜ், வெற்றியே. ஆனா இதுல 3 கேள்விகள் இருக்க, ஒரு கேள்விதான் முக்கியம். அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தாலே மற்ற கேள்விகள் துணை கேள்விகள் தான். அந்த மற்ற கேள்விகள் அர்த்தம் இல்லாத கேள்விகள் தான். இது நடந்துட்டாலே மத்த இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா அண்ணா அவர்கள் தொடர்பாக, ஜெயலலிதா அவர்கள் தொடர்பாக எல்லாம் பேசுறாங்க. அதை மையமாக வச்சு பிரச்சனை வெடிக்குது. அப்புறம் என்ன சொல்றாங்க? பொதுக்குழு செயற்குழுல முடிவு எடுத்துட்டோம், அதிமுக தொண்டர்களோட விருப்பம், பாஜக அணி இல்லைன்னு சொல்லி அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி 29 வரைக்கும் கிடையாதுங்க அப்படின்னு அது எல்லாமே என்டாஸ் பண்ணிட்டாங்க. கேபி முனுசாமில இருந்து எல்லாருமே. இப்ப அப்படி அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? இல்ல நம்ம தான் இட்டு கட்டி பேசுறோமா? இல்ல முதல்ல வந்து இந்த பீட் த கிளாக்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலில் எதிர்பார்த்த நேரத்தில் எதுவுமே நடக்காது. ஒரு எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அதுதான் நமக்கும் கொஞ்சம் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கிளைமாக்ஸில் ஹீரோ ஹீரோயின் 10 அடி தூரத்தில் நிற்பாங்க. அவங்க ஸ்லோ மோஷனில் வரும்போது தான் நமக்கு ஒரு பரபரப்பு, சேர்ந்துருவாங்களா இல்லையா, நடுவில் யாராவது துப்பாக்கி வெடிக்குமா, அப்படிலாம் ஒரு பரபரப்பு இருக்கும். அது போல அந்த ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு இருக்கணும். அதனால கூட்டணிகள் இன்னும் 12 மாதத்துக்கு இறுதி செய்யப்பட போதில்லை. அதனால வந்து ஊடகங்கள் வந்து பரபரப்பா விறுவிறுப்பா இருக்கட்டும்ன்றதுக்காக இவங்க எல்லாம் தலைவர்கள் எல்லாம் பேட்டி சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா 6 மாதங்களுக்கு குறியீடு என்ன இல்ல சார். இதுல ஒரு கேள்வி, நீங்க பரபரப்பு விறுவிறுப்பெல்லாம் தாண்டி சொல்றேன். இவங்க வெளியில வந்த போது என்ன சொன்னாங்க? சிறுபான்மை வாக்கு வங்கி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா,
திமுக கூட்டணியில் இருந்து எல்லாரும் எங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்கள்ட்ட கேட்டபோது அதிமுக மீது எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லைங்க, ஆனா அவங்களை நம்ப முடியாது, அவங்க எந்த நேரம் வேண்டாலும் பாஜகவோடு போகலாம், சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு நாங்க முடிவெடுப்போம், அப்ப பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரே எதிரின்னு சொன்னா நோக்கமே செதஞ்சு போச்சே. இல்ல, இந்த எப்படி சந்தேகம் தீரும்? அப்ப இந்த 6 மாதங்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது. இதுல ரெண்டு வாய்ப்புகள் அதிமுக. ஒன்னு அதிமுக எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு இருக்கு அதிமுக பார்ட்டில. இன்னொரு அதிமுக எம்பி ஆகிறதுக்கு பாஜகவுடைய தயவு தேவை நிச்சயமா. இப்ப மோஸ்ட் ப்ராபபிலி எப்படி இருக்கும்னா, ஒரு அதிமுகவும் பாஜகவுக்கும் 2 பேருக்கும் இணக்கமான ஒருத்தரை நிக்க வச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இப்ப இன்னைக்கு தேமுதிக பத்தின பிரச்சனைகள் இங்க வந்துட்டு இருக்குது. அதிமுகவுக்கு பாஜகவுக்கு இணக்கமா ஓபிஎஸ் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, பிரேமலதா இருக்க வாய்ப்பு இருக்கு, அன்புமணி இருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஒரு ராஜ்யசபா தேர்தல் தானே, தமிழ்நாட்டில இருந்து ஒரு தலைவர் இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது கூட்டணின்னு சொல்ல ஒரு உடன்பாடு மாதிரி இருக்கிறதுக்கு. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னாலே நீங்க இதுவரைக்கும் நீங்க விலகி இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அப்ப அலைன்ஸ் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். இல்ல ஆக்சுவலா நீங்க பாஜகவுடன் அதிமுக சேருவதற்கான என்ன சாதக பாதகம் மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க இங்க என்டிஏ இந்தியாலாம் இங்க இரலவென்ட். இங்க திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அவ்வளவுதான். அதிமுக தலைமை ஏற்று பாஜக வந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இல்ல, அது பிரச்சனையே இல்லையே. அப்படி வந்துச்சுன்னா அமைச்சிருவாங்க. அதுக்கான அறிகுறி தான் இன்னைக்கு தென்பட ஆரம்பிக்குது. நீ அண்ணாமலை என்ன சொல்றார், எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக தான், அமித்ஷா அறிவிப்பார் அப்படிங்கிற. அவங்க அது மட்டும் சொல்லி அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, 2026 என்டிஏ ஆட்சின்னு தானே சொல்றாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சி இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் என்டிஏ பத்தி. அதான் நான் திரும்ப சொல்ல, அவர் என்டிஏ சொன்னாலும் அவர் எது வரைக்கும் என்டிஏ சொல்லுவார்னா, அதிமுக கூட்டணி வராத வரைக்கும் என்டிஏ வந்துட்டா அதிமுக வந்துட்டா அது அதிமுக தலைமை. இது ஒரு சடன் மாற்றமா சொல்லப்படாதா? இப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டாங்க, இப்ப புகழேந்தி அவர்களே அடுக்குறாங்கல்ல, பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்துருச்சு, கட்சிக்குள்ளேயே நெருக்கடி, இதை சமாளிக்க முடியாம கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை. அதெல்லாம் நிச்சயமா பேசுவாங்க. நீங்க இந்த ராஜ்யசபா தேர்தல் ஆரம்பிச்சு ஒருவேளை இவருக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்து 2 தரப்புலையும் சேர்ந்து ஒரு எம்பி அனுப்பிச்சாங்கன்னா அதுல இருந்து ஆரம்பிக்கும். நீங்க நிறைய யூகங்கள்லாம் 2 வரப்போகுது, கூட்டணி வரப்போகுது, இவர் கண்ட்ரோல் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல் பேசதான் போறாங்க. ஆனா யதார்த்தம் என்னவென்றால், அதிமுக என்ன சிக்கல் அப்படின்னா, சிறுபான்மையர் வாக்குகள் எங்களுக்கு வரல, பாஜக கூட்டணி இருந்தனால எங்களுக்கு வரல, சேராமைக்கு தான் வரும்னு சொன்னாங்க. அது நாடாளுமன்ற தேர்தலில் ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. சிறுபான்மை வரல, ஒரு கணிசமான பகுதி கூட வரல. இப்ப இனி வருமானா அது சந்தேகம் தான். ஏன்னா இன்னொரு பிளேயர்ஸ் இருக்காங்க, நாளுக்கு நாள் விஜய் சீமானுடைய அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்குது. அவங்களும் கணிசமான வாக்களை பிரிக்கும் போது வேற ஆப்ஷன் என்ன இருக்கும்? நீங்க சொல்றத பத்தி பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிலான அணி, அதிமுக பாஜக பழைய 2019 அணி, நாம் தமிழர், தாவேகா. ஆமா, இப்ப இன்னும் நம்ம யோசிச்சா இப்ப தாவேகாவுக்கு பார்ட்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தாவேகா நீங்க அதிமுக தலைமையில் தாவேகா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்ற, இல்ல அவங்க தனித்து வருவாங்க பிரைமரி போஸ்ட் சொல்றாரு. சோ இதுதான் நடக்க வாய்ப்பு. அதுக்கான வாய்ப்பு அதிமுக தலைமையில் தாவேகா வருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. பாஜகவா தாவேகாவான்றதை இபிஎஸ் அவர்கள் முடிவெடுக்கணும். அதுதான் நான் திரும்ப சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல கூட்டணி தான் கிளைமாக்ஸ். அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரே இடத்துல எடப்பாடி மட்டும் தான். கோட்ல தான் அவர் என்ன நடக்க போகுது, தாவேகாவா அல்லது பாஜகவா அல்லது இபிஎஸ் என்ன முடிவெடுப்பாங்க? பேசலாம், புகழேந்தி காத்துருங்க. பிரகாஷ் நீங்களும் காத்து. பிரகாஷ், இப்போ பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா, அதிமுகவோடு போறதுக்கு அப்படின்ற ஒண்ணு இருக்கு? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதை நீங்க தொடர்ச்சியாக கவனிச்சீங்கன்னா, அவர் இன்று கூட அவர் மாற்று பத்தி தான் சொல்றார். நாங்க ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இதுல இப்ப திரு அண்ணாமலை அவர்களோட ரோல் என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு சார். பாஜகவோட ரோல் முழுக்க டே 1ல இருந்து ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுடைய ரோல் ஒன்று தான் சார். அவங்க ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணணும், அந்த இடத்துல அவங்க வரணும். பாஜகவுடைய எதிர்கால திட்டம் அதுதான். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரும் நீங்கள் பாமக வரைக்கும், அன்புமணி வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட என்டிஏவோட போயிட்டாங்க. அவங்க என்டிஏ 18% வாக்குகள் வாங்கினதா இவங்க ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறது எல்லாமே அதிமுக வாக்குகள், ரைட்டா? அதிமுக அதிகமான வாக்குகள் உள்ள கட்சி. அந்த வாக்குகள்லாம் இப்போ ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்குகள் ஆகட்டும், அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கின வாக்குகள் கூட எஸ்பி வேலுமணி உபயோகரமாக போட்ட வாக்குகள் தான். அப்படி தான் பாஜகவுடைய வாக்குகள் 18% வந்தது. அவங்களுடைய ஏம் டோட்டலாக இன்னைக்கு நாளைக்கு என்றைக்குமே
அதிமுகவை டிஸ்மாண்டில் பண்ணோம். எதிர்கால அரசியல் எப்படி வரும்னு நினைக்கிறேன்னா நான் என்னுடைய இது வேலுமணி மூலமாக வந்து இப்போ ஒரு பாஜக கூட்டணிக்கு போகலன்னா பீஸ் ஆக்கிடுவாங்க அதிமுகவை. புகழேந்தி சொன்ன மாதிரி பீஸ் ஆக்கிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக பாஜக முழுங்கிடும். திரு அண்ணாமலை அவர்கள் விரும்புகிற மாதிரி தெரியல. அவர் கடுமையால விமர்சிச்சுட்டு தானே போனார். அவர் லண்டன் போறதுக்கு முன்பு கூட இபிஎஸ் அவர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சுட்டு தான் போனார். மாற்றுன்னு தானே அவர் பேசுறாரு. அதான் சார், மாற்று வந்து எங்க ஸ்வாலோ பண்ணுவாங்க, அவங்க எதை முழுங்குவாங்க? மாற்ற அவங்க முழுங்க போறது அதிமுகவை. அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்ப தங்கமணி வந்துட்டாருன்றாரு, புகழேந்தி வேலுமணியும் வந்துட்டாருன்றாரு, ரைட்டா? எல்லாரும் வந்துட்டாங்கன்றாங்க எக்ஸப்ட் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, ஜெயக்குமார். இதை தவிர பாக்கி எல்லாரும் வந்துட்டதா தான் புகழேந்தி வந்து கிளைம் பண்றாரு. இப்போ இது எல்லாத்தையுமே பிஜேபி ஸ்வாலோ பண்ணிட்டு எதிர்காலத்தில் அதிமுக இடத்துல பிஜேபி இருக்கும். ஒரிஜினலா அதிமுக பொசிஷன்ல யார் இருப்பானா தாவேகா இருக்கும். இப்படிதான் வந்து எதிர்கால அரசியல் வந்து போகும். நீங்க அதிமுகவோட அலைன்ஸ்னா அது அதிமுக தலைமையிலான கூட்டணியா தானே இருக்க போகுது. இபிஎஸ் தானே முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க முடியும். அப்ப பாஜக இபிஎஸ் தானே பலப்படுத்துமே தவிர எப்படி பலவீனப்படுத்தும் நினைக்கிறீங்க? இபிஎஸ் வந்து பிஜேபியோட டேர்ம்ஸ்க்கு வரமாட்டாரு. அவர் வந்து எதிர்த்து நிக்கிறாரு. அந்த இபிஎஸ் தூக்கி போடுறதுக்கான எல்லா வேலையும் அடி ஆழத்துல பாஜக கிளீனா பண்ணிட்டு. பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களா? அது கூட்டணி வைத்தோ வைக்காமலோ அதிமுக பலவீனப்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கு. அது பழைய கதை, இன்று புது கதை. அன்றைய அண்ணாமலை வேறு, இன்றைய அண்ணாமலை வேறு. அன்னைக்கு என்ன நீங்க திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்ள சொல்லுவீங்க, அன்னைக்கு வந்து அவர் கலைஞர் சமாதிக்கு போய் நின்னார். அது வந்து தமிழ்நாட்டு பாஜக போகிற பாதையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருந்தார். இன்னைக்கு கூட்டணி பத்தி பேசும்போது அமித்ஷா வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்றைக்கே பாஜக அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு கொஞ்சம் மாறி இருக்குது. அவர்கள் அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க ஒரு பாருங்க, தென் மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவே முடியாது, கால் வைக்கவே முடியாதுலாம் பேசினார்ல. தேனியில போய் அங்க போய் பேசுறாரு. யாரை பத்தி பேசினா நமக்கு எல்லாம் தெரியும். அங்க போய் பேசினாரு அப்படின்னா அங்கேருந்து அவருக்கு அந்த கான்பிடன்ட் எங்கேருந்து வருது? ஸோ அப்ப ஒருவேளை கூட்டணி வந்தால் கூட இவருக்கு விரும்பாத ஒன்றுபட்ட அதிமுக பேசிட்டு இருந்தவங்க, அதிமுக விலகி இருந்தவர் கூட உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற உறுதி நம்பிக்கை எடப்பாடி அவர்களுக்கு வந்ததுனாலதான் அவர் இப்படி சொல்றார். எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்கார். எஸ், அந்த கான்ஃபிடன்ட்டே ஒருவேளை பாஜக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுனால தானே ஒரு தைரியமா சொல்றாரு அவரு. ஏன் இல்லைன்னா அவங்க எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல, திமுக தான் அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு பாஜகவிடம் இருந்து சமிக்கைகள் வந்திருக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன ஆகும்னா அதிமுக தலைமை எடப்பாடி இருக்கு. அப்ப நீங்க சொல்றபடி நேற்று தேனியில் பேசுகிறார் அப்படின்னா பாஜகவோட விருப்பமும் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்னு சேர்றதா இருக்க முடியாது. ஒன்னு சேர்றதா இருக்குல்ல, பாஜகவே விரும்பலன்னு புரிஞ்சுக்கலாம். பாஜகவே விரும்பல, எடப்பாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதை பாஜக அனுமதிக்கிறது இல்ல ஏற்றுக்கொள்கிறது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். புகழேந்தி, இப்போ ராம்கி அவர்கள் சொல்றது வந்து இபிஎஸ், இப்போ நம்ம இன்னொன்று சொல்றோம், தங்கமணியோ வேலுமணியோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே இந்த பிளவுகள்லாம் வந்த பிறகு அதிருப்தி வரும், அதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இபிஎஸ்ஐ எதிர்த்து உங்களை போன்றவர்கள் முணுமுணுத்தீங்க, எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்களே தவிர பெரிய தலைவர்கள் அவங்க கூட இருக்கிற யாருமே வரல. இப்போ நீங்கள்லாம் ஸ்ட்ராங்காக எதிர்த்தீங்களே தவிர இப்போ இது வரைக்கும் வெளிப்படையாக யாரும் இல்லை. இப்போ ராம்கி சொல்றது அவர் இன்னும் பலப்பட்டிருக்கிறார். அதனால தானே நேற்று தேனியில வந்து பேச முடியுது. துரோகிகள் கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பேச முடியுதுன்னா அந்த கான்பிடன்ஸ் அவர் கிடைச்சிருக்குன்றாங்க. இல்ல, பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி தேனியில போய் பேசுறாரு சார், ரொம்ப நீட்டா சொல்றாரு. துரோகி வெந்நீராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாருன்னு. ஆமா, வெந்நீராடை நிர்மலாவுக்கு அவர் வேலை பார்த்ததாவே வச்சுக்குவோம். அவர் பூத் ஏஜென்ட் இல்லை, எனக்கு தெரியும், பூத் ஏஜென்ட் கூட வச்சுக்கோங்க, துரோகினே வச்சுக்கோங்க. அவர் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவரையும் வச்சுக்கோங்க ஓபிஎஸ். அப்புறம் எதுக்கு அம்மா தூக்கி சிஎம் பண்ணாங்க 2 தடவை? அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை சிஎம் கொடுத்தீங்க? அவர் என்ன அப்புறம் அவரை வந்து எதுக்கு முதலமைச்சர் பேசுறாரு? இதற்கான இந்த சந்தர்ப்பத்தில் பேசுறாரு. என்ன சொல்றா, பழைய வரலாறு வேண்டாம், இப்ப இபிஎஸ் ரொம்ப பலமா இருக்காருன்றார். பலமா இல்ல, பலவீனமா இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அவரை விட்டு முதலமைச்சரை அறிவிக்க சொன்னாரு. எதிர்கட்சி தலைவர் அவர் போட்டி கேட்டாரு, கொடுக்காம இவரே எடுத்துட்டாரு. அப்ப எல்லாம் ஓபிஎஸ் வேணும். ஆனா இப்ப அங்க தேனியில போய் நின்னுட்டு இவர் துரோகின்னா மக்கள் இல்ல. நீங்க அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கல் பாயிண்ட விட்டுருங்க. இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கையோட அணுகிறாருல, அது அவர் பலப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு எங்கோ அது பாஜக கூட சொல்லி இருக்கலாம்ன்றார். நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மாதம் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒண்ணு நடக்காதுன்னு அவர் சொல்றாருல்ல, அது இல்ல விஷயம். 40 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுக்கு பின்னாடி ஷார்டேஜ் வருது. திமுக வேட்பாளர் நிறுத்தாம இருக்கணும்னா
பிஎம்கேல 5 இருக்கு, பிஜேபி 4 இருக்கு, ஓபிஎஸ் 4 இருக்கு. இப்ப வரேன் நான். அந்த ஓபிஎஸ் 4 8, அந்த 5 13, இங்க மீதி இருக்கிற ஏடிஎம்கே சீட்ஸும் சேர்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்ச பையி இன்னொரு ராஜ்யசபா கிடைக்கும். அது வரைக்கும் 6 மாசம் டைம் இருக்க. அது வரைக்கும் ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவர் தான் பிஜேபி வாடிய நிக்கிறாரு. அதனால அவர் சொன்னா கேட்பாரு. இந்த கால்குலேஷனை வச்சுக்கிட்டு தேமுதிகவை கழட்டி விட்டு பாமக உள்ள சேர்த்துட்டு இன்னொரு ராஜ்யசபா சீட் அடிக்கிறதுக்காக தேனியில போய் நின்றுட்டு துரோகி அதெல்லாம் பேசுறாரு. இதுதான் உண்மையான காரணம். இது எல்லாமே நீங்க சொல்றத பார்த்தா கூட்டணி கணக்கே இல்ல, இப்ப ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்கு. அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால நீங்க மாத்தி பேசுறீங்கன்னா மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க சார். எதை மாத்தி பேசுறீங்க? நீங்க தவறா பேசுறீங்க. ஆக நான் என்ன சொல்றேன், வேணாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு செயற்குழு கூப்பிடுங்க சார். ஏடிஎம்கேல செயற்குழு கூப்பிடுங்க. உங்களுக்கு தான் செயற்குழு பொதுக்குழு வந்து ஐநா சபை மாதிரி, யூஎன் கவுன்சில் மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை. ராஜ்யசபா சீட்டுக்கெல்லாம் நாங்க உதவி கேட்க மாட்டோம். ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம். தீர்மானம் நிறைவேற்றும். அக்னீஸ்வர் ஒரு செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. நாடு பார்க்கட்டும். ஏற்கனவே பொதுச் செயலாளர் அம்மா நீங்க, அப்புறம் பொதுச் செயலாளர் இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னீங்க. இப்ப ஏதாவது ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 13 சீட்டு வேணும் விஜயன் சார். 13 சீட்டு ராஜ்யசபா சீட். ராஜ்யசபா சீட்டு தான் துருப்பு சீட். ஆக்சுவலா அதை வைத்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு எடப்பாடி. ஐயாவும் ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடி வந்து அவர் எடப்பாடி சொல்வதை மற்றவர்கள் கேட்க போறாங்க. ஜூலை அப்புறம் தேர்தல் ராஜ்யசபா தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி சொல்வது பழக்கமாயிட்டு போகுது. அப்புறம் எடப்பாடி சொல்வதை தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க போறாங்க. எப்படியா அவர் எடப்பாடி நினைத்ததை இன்னைக்கு சாதித்து இருக்கிறதா நான் பாக்கிறேன். இது ஒரு பெரிய ராஜதந்திரமா பாக்குறீங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரோக். பிரகாஷ் தோல்வி தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நீங்க வந்து புகழேந்தி சொல்றதா கரெக்ட். நீ வந்து பொதுக்குழு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றிப்பாரு. இந்த ராஜ்யசபா தேர்தல்ல இருந்து பாஜக கூட்டணி ஆரம்பம். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்க ராஜ்யசபா தேர்தலில் பாஜக இல்லாம போக முடியாது, ஓபிஎஸ் இல்லாம போக முடியாது. அப்ப பாஜகவோட டேர்ம்ஸ்க்கு இவர் வந்துட்டாரு. பாஜக கூட்டணியோட தான் போனோம். இல்லைன்னா வேலுமணி எங்க அண்ணன் மற்றவங்க எல்லாம் விட மாட்டாங்க. நீங்க பாயிண்ட் வைங்க சார். உள்ளுக்குள் எஸ்பி வேலுமணி பாஜகவோடு போயிருந்தா 20 சீட்டு ஜெயிக்கலான்னு உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தினார். 1 29 வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு சொல்றாரு இபிஎஸ். இப்ப பாஜகவோடு கூட்டணிக்கு போனா யாரு கை ஓங்கினதா மக்கள் பாப்பாங்க? அதுக்கு தானே இன்னைக்கு இப்ப சமீபத்தில் நடக்கிற சமீட்சையில பார்க்கும்போது என்ன தெரியுது, ஏன் அண்ணாமலை அது வரைக்கும் வந்து என்டிஏ தலைமையில் கூட்டணி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு எங்களுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கூட்டணி பற்றி அமித்ஷா முடிச்சுவார் இறங்கி வந்திருக்காதான் நான் பாக்குறேன். ரெண்டாவது ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொன்னதுன்னா அண்ணா திமுகவும் பாஜகவும் இணக்கமான ஒருவரை தான் நாங்க வந்து வேட்பாளர் நிறுத்துவாங்கும் போது அண்ணா திமுக நான் இப்படி கேக்குறேன் சார். பாஜக இல்லாம பாமக உதவியோடு அச்சீவ் பண்ண முடியாதா? பாமகவை கூட பாஜக அதிமுக ஏற்றுக்கொள்ளும், தேமுதிக கூட 2 கட்சிகளை ஏற்றுக்கொள்ளும். ஓபிஎஸ் எப்படி அதிமுக ஏற்றுக்கொள்ளும்? ஓபிஎஸ் பிஜேபி ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஓபிஎஸ் எப்படி அதிமுக ஏற்றுக்கொள்ளும்? இப்ப பாஜக ஓபிஎஸ் அவர்களை கை விட்டுருவாங்களா? டிடிவி அவர்களை கை விட்டுருவாங்களா? வேற வழி இல்லையா? இப்ப அதிகமான எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் தானே இருக்குது. இப்ப நீங்க அந்த ஒரு சீட்டை 64 ஒரு சீட்டை ஜெயிக்கணும்னா 34 68 வேணும் சார். அதுல வந்து 4 வந்து ஓபிஎஸ் கையில இருக்கு சார். மிச்சம் மொத்தம் சேர்த்தீங்கன்னா 13. இந்த 13 சேர்த்தாதான் 68, டோட்டலா 75 இருக்குது. ரைட்டா? 75ல 68ல போச்சுன்னா ஒரு 7 போகும்னு வச்சுக்கோங்க. பாக்கி எல்லா ஓட்டையும் நீங்க வாங்கினாதான் அங்க வர முடியும். இதுல யாரு ஓட்டு போடுவா யாரு ஓட்டு போட மாட்டாங்கன்றதுலாம் தெரியாது. பாமக ஓட்டையும் வாங்கணும், பாஜக ஓட்டையும் வாங்கணும், ஓபிஎஸ் அணி ஓட்டையும் வாங்கணும் நீங்க. ரைட்டுங்களா? ஓபிஎஸ் ஏத்துக்க முடியாது அந்த கதெல்லாம் கிடையாது. நீங்க 2வது ராஜ்யசபா சீட் வந்து தேமுதிக இல்லன்றதே சுருக்கமா இப்ப அல்வா வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொடர்களுக்கும் தான். ஒரு சீட்டு பிஜேபி போகுது, இன்னொரு சீட்டு பாமக கேட்டுட்டு இருக்காங்க. 2 சீட்டு தாரை வார்க்கப்படும். அதிமுக காரனுக்கு சீட்டு கிடையாது, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு கொடுக்க முடியல. 10-15 பேர் கேட்கறீங்க. பொன்னையனை கேட்கிறாரு, செம்மனை கேட்கிறாரு, ஏகப்பட்ட பேர் கேட்கறாங்க, கொடுக்க முடியல. அந்த கூட்டணி கட்சிக்கு 2க்கு கொடுத்துருன்னு சொல்லி அவங்க சப்போர்ட் வாங்கி 2 எம்பியும் கொடுக்க போகிறார்கள். ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதே பெரிய விமர்சனம் அதிமுகக்குள்ள வந்து. நிச்சயமா இருந்தது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2 ராஜ்யசபா சீட்டும்
பாஜக பாமகவுக்குன்னு போயிடுச்சுன்னா அப்பயும் இபிஎஸோட அதற்கு வாய்ப்பே இல்ல. ஒரு சீட் அதிமுக, அது எடப்பாடியோட ஆதரவாளருக்கு தான் கிடைக்க போயிருது. இன்னொரு சீட் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணக்கமான அவர்கள், அது நிச்சயமா ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அக்னீஸ்வரன், உங்கள் பார்வையில் என்ன? நாளை ஜெயக்குமார் விளக்கம் கொடுப்பாங்களா, இல்ல இது ஒரு ராஜதந்திரமா ஒரு 6 மாசம் அப்படின்னு தள்ளி போட்டு போறதா? ஏன்னா இதை திமுக அணி இதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கல்ல. பாத்தீங்களா, நாங்க தானே சொன்னோம், இவங்க பி டீம் தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல இந்த பேட்டி. தமிழ்நாட்டில் வந்து கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கிறக்கூடிய கட்சி திமுக அதிமுக தான் சார். ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. இதில் சில சேதாரங்கள், இந்த கட்சியை நகர்த்திட்டு நம்ம வரலாமா இப்படின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே என்ன வேதனை அப்படின்னா, திமுக கூட இருக்கக்கூடிய 13 கட்சிகளும் எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் அங்கு ஒரே ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டின் திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் மட்டும்தான். 13 கட்சி யாராவது வாய் திறக்கிறாங்களா? என்ன முரண்பாடுகள் இருந்தாலும். ஆனால் அவர்கள் நல்லது செய்து தொடர்ந்து வெற்றி பெறவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியில் அல்லது பிற கட்சிகள், தமிழ்நாட்டில் 7 கட்சிகள் இருக்குது. இந்த 7 கட்சிகளும் நான் தான் முதல்வர் என்று தன்முனைப்பின் காரணமாக இவர்கள் கூட்டு சேராமல் இருப்பதனாலேயே இந்த பிரச்சனை வருகிறது. அப்ப அதுல இங்க யாரோட புத்திசாலித்தனமா சாதுரித்தனமா யாரு கூட சேர்ந்தால், அந்த அடிப்படை கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவுடன் சேர்ந்தால் அந்த கட்சிக்கு பலம், விமோசனம், ஆட்சிக்கு வரும், திமுகவை அகற்றி விடலாம். பாஜக அப்படி நினைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? நல்ல கேள்வி சார். இது சரியான பதில் வந்து நான் சொல்லணும்னு விரும்புறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சொல்ல தயாரா? நீங்கள் சொன்ன பிரச்சனை இல்ல, சொல்லுவீங்களா? சொல்லுங்கன்ற. முதல்ல நீங்க எதையும் சொல்ல மாட்டோம், நாங்கள் தான் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று கேட்டால் 2021 திமுக வாங்கிய வாக்கு 37%, அதிமுக வாங்கிய வாக்கு 33.4%, ஆனா பாஜக வாங்கிய வாக்குகள் 2.6%. இது மாநில தேர்தல். நீங்க சொல்வது வந்து திமுகவை எதிர்ப்போம், முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு வாங்க, எல்லாரும் வரலாம், ஒரு அலை ஏற்றுக்கொண்டால் எதிர்மறை வாக்குகள் திமுகவுக்கு இருக்கிற போது அதை அறுவடை செய்யலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, போற போக்குல அப்படியே பாய்மர கப்பலை வந்து மின்சார கப்பலா மாத்தி விட்டாங்க நம்ம எழுத்தாளர். என்னன்னா, இங்க ராஜ்யசபா சீட்டை வச்சுதான் தமிழ்நாட்டில் அரசியல் நகர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனால் உங்கள் கணக்குப்படி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் மேலவை கொண்டு வரணும் அப்படின்னா 34 பேர் சொல்றீங்கல்ல. இது என்னன்னா, அர்ஜுனன் தேரை ஓட்டுகிற போது சல்லியனை ஒரு கடைக்கண் பார்வை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரோ அது மாதிரி திமுக இன்னைக்கு இதுல கிருஷ்ண பரமாத்மாவாக செயல்படும். அப்படி செயல்பட்டால் இந்த கணக்கெல்லாம் எடுபடாது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தேவையான 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் நிறுத்தினால் 2 ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு போயிடும். அங்கேயும் நீங்க வந்து தோல்வி அடைவீங்க. அதுதான், அங்க 5 பேரை நிறுத்தினால் அப்பொழுதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு சிக்கல் இருக்கு. எல்லாரும் சுருக்கமா சொல்லிருங்க. புகழேந்தி, நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. இனி எப்படி காட்சிகள் அரங்கேறும்? சுருக்கமா. அந்த காட்சிகள் இப்படிதான் அரங்கேறும். 2 சீட்டும் ராஜ்யசபா வேற வேற ஆளுக்கு போயிடும். இப்ப அக்னீஸ்வரனுக்கு வந்து தினம் உட்காந்து எடப்பாடிக்கும் என்னுடைய அன்பு இளவல் வழக்கறிஞர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு ராஜ்யசபா கொடுக்க சொல்லுங்க. அதிமுகவுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம். அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கேன், திராவிட கட்சிக்கு ஆதரவா இருக்கேன். என்ன படிக்க வச்சுச்சு, அதனால நான் பேசுறேன். ஒரு சீட்டு கொடுக்க சொல்லுங்க. ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க சொல்லுங்க. நடக்காதீங்க. நீங்க 2 தூக்கி 2 கட்சி கொடுத்துட்டு கதையை முடிக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. காட்சி அரங்கேறும். ஆகவே சார், இன்னொன்னு சொன்னார் அவரு, ஏதோ பல கட்சிகள்லாம் வரணும்னாரு. எங்க இருக்கு கட்சிகள்? இப்பதான் தேமுதிக வெளியே போகுது. அப்ப அண்ணா திமுக ஒண்ணுதான் இருக்கும். அது திமுக எதிரின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப எங்க இருக்கு வேற கட்சிகள்? ஆகவே வேற கட்சிகளே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று ஒரு கட்சியும் வரப்போவதில்லை. தேர்தல் கூட்டணி நாயகன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருடைய நகர்வை பொறுத்துதான் திமுக இன்டாக்டா இருக்க போகிறதா, விஜய் தனித்து நிக்க போகிறதா இல்லங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய நகர்வை பொறுத்துதான். பால் அவருடைய கோர்ட்ல தான் இருக்குது. அவர் எப்படி விளையாட போகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அமித்ஷா அவங்க கையில எல்லாம் இல்ல. அமித்ஷா இல்ல. அத நீங்க அவங்களே கூட்டணிக்கு வந்தா கூட அதை முடிவு செய்ய இடத்துல எடப்பாடி இருக்கார். அவர் அதை நோக்கி போகிறாரா இல்லைங்கிறது நீங்க பிரகாஷ் ராம்கி சொன்னதோட சேர்த்து எனக்கு சொல்லுங்க. அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க டிடிவியை சேர்த்துக்குன்னு, ஆனா முடிவெடுக்கும் இடத்துல இபிஎஸ் தான் இருந்தாங்க. இப்பவும் அவர் தான் ஆட்ட நாயகன்றாங்க. உங்க நிறைவு கருத்து? சார், இப்போ அவர் ஆட்ட நாயகன் இல்லை சார். அதாவது இப்போ வந்து டெசிஷன் பெண்டிங், 3rd அம்பியர் தான் டிசைட் பண்ணோம். புரியுதா? எல்பிடபிள்யூ ஆயிட்டார் எடப்பாடி. டெசிஷன் வந்து பெண்டிங். 3rd அம்பியர் வந்து எல்பிடபிள்யூ இல்லையான்னு சொல்லணும். 3rd அம்பியர் பிஜேபி. 2வது விஷயம் வந்து தமிழக அரசியல்ல வந்து இப்போ முதல்வர் வேட்பாளர் தான் பிரச்சனையே.
தாவேக்காக்கும் பிரச்சனை எது, முதல்வர் வேட்பாளர் யாருன்றது தான். என்டிஏ வந்து எங்கேயுமே இந்தியா முழுக்கவே எங்கேயுமே வந்து இப்போ பீகார்ல வந்து நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர், என்டிஏ வந்து செகண்ட் பிடில் தான் வாசிக்குது, ரைட்டுங்களா? அவங்க வந்து அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு அவங்க தயங்கவே இல்லை. தமிழகத்தில் அந்த மாதிரி அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்ன்ற ஒரு விஷயம், எடப்பாடிக்கு மற்றவங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா தன்னோட பொதுச் செயலாளர் பதவி போயிடுன்ற பிரச்சனை. நன்றி பிரகாஷ். பொதுவாக வந்து அரசியலில் வந்து விளையாட்டை உதாரணமாக சொல்றீங்க, கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் கூட நேர்பட பேச நோக்கி திருப்பி இருக்கிறீங்க பிரகாஷ். கிரிக்கெட் ஓமையை சொல்லி சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.